மதுரை எஸ் காலனியைச் சேர்ந்தவர் மைத்திலி ராஜலட்சுமி. இவரது கணவர் ராஜசேகர் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு தற்கொலை செய்து கொண்டார். மைத்திலி ராஜலட்சுமிக்கு மதுரை பைபாஸ் ரோட்டில் காம்ப்ளெக்ஸ் மற்றும் வீடுகள் உள்ளன. இவரது 15 வயது மகன் தனியார் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறார். இன்று காலை வழக்கமாக வரும் ஆட்டோ டிரைவர் பாண்டியன் என்பவரின் ஆட்டோவில் பள்ளிக்கு மாணவன் சென்றார். சிறிது தூரம் சென்றதும் காரில் வந்த ஒரு கும்பல் பாண்டியன் ஓட்டி வந்த ஆட்டோவை வழிமறித்தது. கத்தியை காட்டி சிறுவன் மற்றும் ஆட்டோ டிரைவரை காரில் ஏற்றி கடத்தியது. சிறிது தூரம் சென்றதும் மைத்திலி ராஜலட்சுமியின் போனுக்கு தொடர்பு கொண்டு கடத்தல் ஆசாமி ஒருவன் பேசினான். அதில் உமது மகனை கடத்திவிட்டோம், 2 கோடி ரூபாய் கொடுத்தால் விடுவிப்போம், மறுத்தால் கொலை செய்வோம், போலீசில் புகார் கூறினால் உனது மகன் தலை இருக்காது, 2 கோடி ரூபாயை நாகமலை பைபாஸ் ரோடு ரவுண்டான பகுதிக்கு உடனே கொண்டு வா என ஆசாமி மிரட்டினான். எப்பா 2 கோடி ரூபாய் நான் கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கா நான் 10,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போய்க்கிருக்கேன். என்னங்கடா நீங்க எல்லாம் வரணும். 1 மணி நேரத்துல அந்த ரவுண்டானா வரணும். நீ வரல இல்ல உன் பின்னாடி எவனாவது வந்தான்னா என் போனை நான் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். நீ எங்க இருக்கான்னு கூட உன் பிள்ளைய பார்க்க முடியாது. 4 நாள் கழிச்சு எங்கேயாவது குணமா கிடப்போம். என்னை பத்தி விசாரிச்சேன்றீங்கல்ல, என்னை பத்தி முழுசா விசாரிச்சா தெரிஞ்சிருக்கும்லடா உங்களுக்கு நான் என்ன நிலைமையில இருக்கேன்னு. நீ வரல 1/2 மணி நேரம் அங்க வெயிட் பண்ணுவேன். நீ வரல நீ செத்த. எவன்கிட்ட போனாலும் போய்க்க, போலீஸ போனா போய்க்கோ. நீ என்ன கண்டே பிடிக்க முடியாது. கடைசி வரைக்கும் பாத்துக்கலாம் வர்றத. சரியா? நீ எவன்டாலும் போய்க்கோ, என்ன கண்டே பிடிக்க. நான் யார்ட்டையும் போலப்பா, எனக்கு யாரையுமே தெரியாது. உனக்கே தெரியும் எனக்கு யாரை தெரியும். நீ எனக்கு யாரையும் தெரியாது. நானும் எங்க அப்பா மட்டும்தான் வீட்டில் இருக்கோம். பணத்தோட வரணும். பணம் இல்லாம வர்ற ஆளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு செத்தான். அது தெரிஞ்சுக்கோ. போன வேடி. மைத்திலி எஸ் காலனி போலீசில் புகார் கூறினார். இன்ஸ்பெக்டர் காசி தலைமையிலான தனிப்படையினர் நாகமலை ரவுண்டானா பகுதியில் சிறுவனை கடத்தி மிரட்டிய கடத்தல் கும்பலை விரட்டி சென்றனர். போலீசார் பின்தொடர்ந்து வருவதை அறிந்த கடத்தல் கும்பல் மாணவன் மற்றும் ஆட்டோ டிரைவரை மதுரை நாகமலை புதுக்கோட்டை 4-வே டிராக்கில் இறக்கிவிட்டு தப்பியது. தப்பி சென்ற கடத்தல் கும்பலை தனிப்படை போலீசார் மடக்கி பிடித்தனர். புறநகர் பகுதியில் வைத்து கடத்தல் கும்பலிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மாணவனை கடத்திய 3 மணி நேரத்தில் மீட்டு மைத்திலியிடம் ஒப்படைத்த தனிப்படை போலீசாருக்கு பாராட்டுகள் குவிகிறது.